ஃப்ரைடே மார்னிங் நானும் மாமனாரும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். குலதெய்வ கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ அத்தை வந்து தேனியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. ஸோ நானும் மாமனார் தான் போனோம். ஸோ நாங்கள் போகிற வழியில நல்லா பச்சை பசேல்னு வந்து வயல்வெளியாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். நல்ல ஒரு மண் வாசனை. ஸோ அந்த நெல்லோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து குலதெய்வங்களுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து அம்மன் கோயில் கட்டுறாங்க. ஸோ காளியம்மன் கோயில் கட்டுறாங்க. ஸோ அங்கே இருக்க பூசாரிங்களுக்கு வந்து 2 தலையில் வந்து 2 கலசத்தில் வந்து தீர்த்தத்தை வச்சு சுற்றி கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அந்த தீர்த்தத்தை வச்சு தான் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ பிள்ளையாருக்கும் வந்து அம்மனோட வேலுக்கும் வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தாங்க. சுற்றிட்டு எல்லாருக்கும் வந்து எல்லோரும் வியூஸ் பார்ப்பாங்கள்ல. ஸோ அதனால் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு மன திருப்தியாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் சாமி முன்னாடி வச்சுட்டாங்க. ஸோ சாமி முன்னாடி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரத்தில். ஸோ அந்த அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ தண்ணியை வச்சதுக்கப்புறமும் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மன திருப்தியோடு வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. நல்லபடியாக வந்து அவங்க அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பூசாரி. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து மன திருப்தியோடு நல்லா சாமி கும்பிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நிறைய விஷயம் நல்லது நடக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு மன திருப்தி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நீட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எதுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாமிக்கிட்ட தான் போய் வேண்டுவோம். கண்டிப்பாக சாமி நிறைவேற்றுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அபிஷேகம்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே மன திருப்தியோட சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அன்னதானம் போட்டாங்க. சாம்பாரும் பொரியலும் போட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நானும் மாமனும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இதுதாங்க பழனி முருகன் கோயில். இது வந்து இடுமன் கோயிலுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.